ரஜினி, அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்க வந்து லாபி யாரும் இவங்களுக்காக லாபி பண்ணதே கிடையாது. ஜெயிச்சு வந்ததெல்லாம் அவங்க அப்பா லாபி பண்ணி அவங்க அப்பா வந்து அந்தந்த இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்து அவங்க அப்பா தான். இது வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை, இந்தி திணிப்பு போராட்டத்தை எதிர்த்த ஒரு படம். இது வந்து ஜனநாயகன், அது ஒரு மசாலா, முழுக்க ஒரு மசாலா. தெலுங்குல வந்து ஒரு படத்துடைய மசாலா. அப்போவே 40 வாரம் ஓடினது அந்த படம். ஒரு வருஷம் 40 வாரம் அந்த படம் ஓடி மாபெரும் வெற்றி. சிவாஜியுடைய முதல் படமே அதுதான், அது மாபெரும் வெற்றி. ஏன் துப்பாக்கி கொடுத்தாரு? அந்த படத்தை வந்து அந்த படம் குப்பை போகாதுன்னு தெரியும். பல பேர் கொண்டு வந்தால் பல பேருடைய ரசிகர்கள் வருவாங்க. அது துப்பாக்கி கொடுத்துட்டா, துப்பாக்கின்னா இந்த இந்தியா பாகிஸ்தானில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் துப்பாக்கி கொடுத்து ஒரு ஃபைட் பண்ண. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது வந்து 1000 கோடியை தாண்டிடுச்சு, 2000 கோடி தாண்டிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாடகை வாய்கள் இருக்குது. இவர் காசு கொடுத்து வாடகை வாய்கள் நிறைய வச்சுருக்காரு. விஜய் பராசக்தி படத்துக்கு தான் குரல் கொடுத்துருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காரணம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவரும் கலந்துக்கிட்டார். அந்த காலத்தில் வந்து அவர் சின்ன பையனா 7வது 8வது படிக்கும்போதே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கலந்துக்கிட்டார் விஜயகாந்த். அதனால் அவர் இருந்தால் பராசக்தி படத்துக்கு தான் ஆதரவாக குரல் கொடுத்துருப்பார். நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படின்ற அந்த மோதலுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார்? உங்க கருத்து என்ன சார்? ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே 3 பேருமே வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச ஹீரோக்கள். 3 பேருமே இதில் வந்து லாபி பண்ணாமல் ஜெயிச்சு வந்தவங்க அப்படின்னா 4 பேர். யாருன்னா ரஜினி, அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்க வந்து லாபி யாரும் இவங்களுக்காக லாபி பண்ணதே கிடையாது. விஜய் ஜெயிச்சு வந்ததெல்லாம் அவங்க அப்பா லாபி பண்ணி அவங்க அப்பா வந்து அந்தந்த இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்து அவங்க அப்பா தான். இவங்க யாருக்கிட்டேயும் லாபி பண்ணது கிடையாது. இவங்களே முட்டி மோதி எழுந்திடுச்சு நின்றவங்க. அதனால் இவங்களுக்கு வந்து போராட்டங்கிறது ஈஸி. உங்களுக்கு ஒரு சாதாரண நடிகர் இல்லை, அவருக்கும் இப்போ தனுஷ் எப்படியே இவர் சிம்பு எப்படி அதே மாதிரி இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ, இவருக்கு விஜய்க்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ. விஜய் வந்து தன்னை எல்லோரும் சொல்லி ரஜினிக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேற. அது இணையானவரா இல்லையாங்கிறது வேற. ஏன்னா ரஜினி வந்து 40 வருஷமாக இன்னும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். அந்த நாற்காலியை யாருமே இன்னும் தொட முடியலை. இவரும் அவ்வப்போது சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டார், காசு கொடுத்து சொல்லிக்கிட்டார், அவ்வளோதான். விஜய் சூப்பர் ஸ்டார்னு சில ஆட்களை வச்சு காசு கொடுத்து சொல்ல வச்சுட்டார், அது வேற விடுங்க. இந்த படத்துக்கு இந்த அவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த படம் என்னன்னா இந்த படம் பேஸ் வந்து இவங்க ஆதரிக்க இன்னொரு காரணம் உண்டு. திமுக காரங்க ஆதரிக்க இன்னொரு காரணம் வந்து இது வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை, இந்தி திணிப்பு போராட்டத்தை எதிர்த்த ஒரு படம். அதை சார்ந்த ஒரு கல்ச்சர், அதை சார்ந்த ஒரு படமாக இருக்கிறனால அதுக்கு வந்து ஒரு வரவேற்பு இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். இது வந்து ஜனநாயகன், அது ஒரு மசாலா, முழுக்க ஒரு மசாலா. தெலுங்குல வந்து ஒரு படத்துடைய மசாலா. பெரும்பாலும் விஜயுடைய படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மசாலா தான் அதிகமாக இருக்கும். குச்சோண்டு ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து குத்துப்பாட்டு, குத்து டான்ஸு, அது இதுன்னு குடிக்கிறது, குமாலம் அடிக்கிறது உட்பட எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு மொழி சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்கிறனால இது மேலே ஒரு தனி ஈர்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆமாம், பராசக்தி. அதில் இந்த டைட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்புன படம். 1952 இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ 1 வருஷம் ஓடிச்சு இந்த படம். அப்போவே 40 வாரம் ஓடினது அந்த படம். ஒரு வருஷம் 40 வாரம் அந்த படம் ஓடி மாபெரும் வெற்றி. சிவாஜியுடைய முதல் படமே அதுதான், அது மாபெரும் வெற்றி. அப்போ அந்த ஒரு பேனர், அந்த பேர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பேருடைய இதை வச்சு வந்திருக்கு. ஜனநாயகன் வந்து அவருடைய கமர்ஷியலான படம். அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்தும் வந்துட்டு இருக்கு. துப்பாக்கி வந்து விஜய் அவர்கள் ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கொடுப்பாரு. அந்த லாஸ்ட் சீன்ல துப்பாக்கி கொடுத்தவருக்கே வந்து நீங்க துரோகம் பண்றியா அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து பலர் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீங்க உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானா சார்? அதாவது அந்த படத்துல வந்து துப்பாக்கி கொடுத்தது வந்து நன்றிங்கிறது இதே இல்லை. ஒன்று விஜய் ஒரு சிவகார்த்திகேயனை வந்து இதில் திருச்சியில் ஒரு காலேஜில் படிக்க வச்சாரா, இல்லை இந்த உங்களுக்கு விஜய் டிவியில் இவர் தான் சேர்த்து வச்சாரா, இவர் தான் சிவகார்த்திகேயனுக்கு படம்
ஹீரோவை வச்சு 2-3 படம் தயாரிச்சாரா? என்ன பண்ணாரு? இல்ல sir. துப்பாக்கி கொடுத்தாருங்கிறது இருக்கு இல்லையா? ஏன் துப்பாக்கி கொடுத்தாரு? அந்த படத்தை வந்து அந்த படம் குப்பை போகாதுன்னு தெரியும். பல பேர் கொண்டு வந்தா பல பேருடைய ரசிகர்கள் வருவாங்க. இவரை கூப்பிட்டு அந்த படத்தில் கூப்பிட்டு வந்து துப்பாக்கி கொடுத்த இதுக்கான சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களும் இந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக கொடுத்தது. அதுக்கு அவர் தான் நன்றியோடு இருக்கணும், விஜய் தான் நன்றியோடு இருக்கணும். அதாவது நம்ம பிரசாந்த் நடித்தார், அவருக்கு ஒரு 8 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தேன். பிரசாந்த் நடித்தார், இன்னும் 4-5 பேர் நடித்தாங்க ஹீரோக்கள்லாம். எதுக்கு? அந்த படத்துடைய அந்த கொஞ்சம் ஓரளவு நமக்காக போகட்டாலும் அந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் வந்து பார்த்தா அந்த படம் போகுங்கிறதுக்காக. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அவங்க வந்து துப்பாக்கி கொடுத்ததில்லை, அவரை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து போனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் இது இந்த படத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சுயநலத்தோடு பண்ணப்பட்டது. அது துப்பாக்கி கொடுத்துட்டா, துப்பாக்கின்னா இந்த இந்தியா பாகிஸ்தானில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் துப்பாக்கி கொடுத்து ஒரு ஃபைட் பண்ண. 2 படமும் வந்து ஒரே கிட்டத்தட்ட அந்த பொங்கல் ரிலீஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த எதிர்பார்ப்புகன்றது எப்படி இருக்கும்? ரசிகர்களிடையே வந்து இது எப்படி போய் சேரும் சார்? இல்லை, அந்த கதை மேலே இருக்க இதுதான். உங்களுக்கு ஒரு படம் நல்லா இருந்தால் கதை ஏற்றுக்கொள்ளப்படும் போது மக்கள் ஏற்றுக்குவாங்க. பெரும்பாலும் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த 9ஆம் தேதி ஜனநாயகன் எப்படின்னு தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி இந்த படம் எப்படின்னு தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி இந்த படம் நல்லா இருக்குன்னா இது பிக்கப் ஆகும், ஜனநாயகன் சரியில்லைன்னா ட்ராப் ஆகும். அதாவது 3 நாள் ஓடிடும். அது கலெக்ஷன்லாம் எடுத்தோம். கடைசி படம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அதுக்கு பிறகு நீங்கள் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டீங்க. அது கடைசி படங்கிறதுக்கால கடைசியாக ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் கடைசியாக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா தியேட்டர் வைஸும் வந்து குறைச்சிருக்காங்க. தியேட்டர்லேயும் வந்து இப்போ பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. எந்த படத்துக்கு வந்து அதிகமான தியேட்டர், எந்த படத்துக்கு குறைவான தியேட்டர் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு இதுக்கு அதிகமான தியேட்டர் தர்றாங்க இவங்களுக்கும். எதுக்கு? இப்போ ஜனநாயகனுக்கு அதிக தியேட்டர் இருக்குது, அவங்களுக்கு கம்மியாக தான் வருது. முதல்ல ஒரு 500 தியேட்டருக்குள்ளே தான் அவங்களுக்கு வருது. இவங்க இந்த 700-800 தியேட்டருக்கு மேலே இவங்களுக்கு வருது. இவங்களுக்கு தான் அதிகமாக வருது. அதுக்கு பிறகு அதாவது நான் சொன்னால அந்த 10ஆம் தேதிக்கு பிறகு தான் தியேட்டர் குறையும். படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு தியேட்டர் அதிகமாக பண்ணுவாங்க. தியேட்டர் இல்லைன்னா அடுத்த ரவுண்டில் வந்து அவங்களுக்கு தியேட்டர் அதிகமாகவும் இவங்களுக்கு குறையும். இப்படி மாறி மாறி வரும் தியேட்டர். சப்போஸ் ஜனநாயகத்துக்கு குறைச்சு கொடுக்குறாங்கன்னா சார், ஜனநாயகம் குறைச்சி தரவே இல்லையே, அதிகமாக தான் கொடுத்துருக்கு. அடுத்த நாள் குறைச்சு கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா முதல் நாளே எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டேவே போய் இல்லை, அது கிடையாது. உங்களுக்கு முதல்ல மறுநாள் யாரும் குறைச்சி தர மாட்டாங்க. இப்போ 1000 தியேட்டர் போட்டிருக்கோம், 1000 தியேட்டர் போகும். இந்த 1000 தியேட்டர்லேயே முதல் ஷோவிலே முதல் நாளே வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, மிகப்பெரிய அளவில். முதல் நாள் வந்து அவரோட ரசிகர்கள் வருவாங்க, கொண்டாட்டமாக இருக்கும். மறுநாள் வந்து அது எப்படி இருக்குன்னு மறுநாள் தான் தெரியும். மறுநாள் வந்து போகலாமா இல்லையா அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து தியேட்டர் குறைக்கலாமா இல்லையான்னு தியேட்டருக்காரன் தான் நினைப்பான். இவங்க யாரும் கிடையாது, தியேட்டருக்காரர் தான் முடிவு பண்ணுவார். இல்லை நமக்கு சுமாராக போகுது, பெருசாக போகலன்னா நீங்கள் மேட்னி மட்டும் போடுங்க, அல்லது நைட் ஷோ மட்டும் போடுங்கன்னு இப்படி மாற்றிடுவாங்க. இது மார்னிங் ஷோ, இது நைட் ஷோ அப்படின்னு மாற்றி விட்டுருவாங்க. இப்போ 2 படம் மோதுறதுன்னு ஆகி போயிடுச்சு சார். இப்போ 2 படத்துல வந்து எந்த படம் வந்து வின் பண்ணும், நீங்க எந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன், கதை தான். நீங்கள் ஸ்க்ரீன் பிளே அந்த கதை என்ன அப்படிங்கிறதான். ஹீரோ பெரிய ஹீரோ ஆனாலும் கூட அந்த கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக ஓடும். கதை சரியில்லை, ஒரு மசாலாவாக இருக்குது, சாதாரணமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவருடைய ஆடியன்ஸ் ஒன்று இருப்பாங்க, அவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு 3 நாள் 2 நாள் அவ்வளோதான். அதுக்கு பிறகு அப்படியே இறங்கிடும். கதை நல்லா இருக்குது அப்படின்னு அதை பிக்கப் ஆகும்போது அந்த படம் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். எந்த கதை நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஜனங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அதை பிடிச்சி தான். இந்த 2 படத்துலையுமே வந்து வசூல் ரீதியாக அதிகமாக வரும்னா எது நீங்கள் கெஸ் பண்ணுறது? உங்களுக்கு வசூல் ரீதியாக இது வரலாம், ஜனநாயகன் வரலாம். ஏன்னா அவர் கடைசி படம் சொல்லியிருக்கீங்க, அது வரலாம். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு மாஸ் ஹீரோங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, லேபிள் போட்டு வச்சுருக்கீங்க, அது வசூல் ஆகலாம். ஏன்னா அதுக்கான செலவு, அவருக்கு சம்பளமும் ஜாஸ்தி தானே. அவருக்கு 200 கோடி ரூபா சம்பளம் தரீங்க, 250 கோடி ரூபா சம்பளம் தர்றீங்க. இப்போ படத்தோட செலவெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி பார்க்கும்போது ஒரு 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா ஏறக்குறைய 600 கோடி ரூபா நீங்கள் எடுத்தாகணும். 1000 கோடி அடிச்சிருமா சார்? 1000 கோடி அடிக்க முடியாது சொல்கிறாங்க. 1000 கோடி அடிக்க முடியும்னா நீங்கள் சொன்ன இல்லையா அந்த படம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புக்கிங் நடக்கும்ல, ப்ரீ புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து 5 கோடி கிட்ட 5.9 கோடி கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 3 கோடி வந்துடுச்சு. இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 8 கோடி ரூபா. நீங்கள் 400 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு 8 கோடி ரூபா எடுத்தால் போருமாங்க?
இன்னும் இருக்குல்ல சார், ஒரு மாசம் இல்லை முழுக்க அதாங்க, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் 1000 கோடி இல்லை, கலெக்ஷன் ஆகும். அவங்க 1000 கோடி போகணுன்னு பார்க்குறாங்க, கலெக்ஷன் ஆகும், அவ்வளோதான். ஆனால் போட்டியாக இன்னொரு படம் வந்தாச்சு இல்லையா, வரும்போது உங்களுக்கு அந்த கலெக்ஷன் நிற்கும். அதனால தான் அந்த பயம்தான் அவங்களுக்கு. அந்த ஒரு படமே இருந்தால் கலெக்ஷன் பண்ணிடலாம், இப்படி 1000 கோடின்னு சொல்லலாம். அப்புறம் அவருடைய அல்லக்கை காசு கொடுத்தாலே சொல்கிறதுக்கு சில வாய்கள், வாடகை வாய்கள் நிறைய இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, இது வந்து 1000 கோடியை தாண்டிடுச்சு, 2000 கோடி தாண்டிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாடகை வாய்கள் இருக்குது. இவர் காசு கொடுத்து வாடகை வாய்கள் நிறைய வச்சுருக்காரு விஜய். அதுக்குன்னு காசு கொடுத்து வச்சுருக்காரு. அதுக்குன்னு இவருக்குன்னு அந்த தூபம் போடுறதுக்கு அல்லக்கைகள் நிறைய இருக்காங்க. அவங்க சொல்லலாம் இது மாபெரும் படம், இது படத்தை இந்த மாதிரி ஒரு படமே வந்தது இல்லைன்னு சொல்லலாம். இருக்காங்க நிறைய பேர், அது நம்மளாம் சொல்ல முடியாது. அது அப்போ நம்ம ஜனங்களுக்கே தெரியும் அந்த அல்லக்கைகள் யார் 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 அப்படின்னு தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன், பராசக்தி, மக்கள் ஒரு பக்கம் வந்து நான் எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் சொல்லிட்டு மக்களோட கருத்து ஒரு பக்கம் இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா எந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு? அதாவது விஜயகாந்த் இருந்திருந்தால் அவருடைய எஸ்எஸ்சி அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தவர், அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு. அதேமாதிரி விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த். அவரை தம்பின்னு தான் சொல்லுவார், ஒரு அண்ணன்னு சொல்லுவார். அந்த வகையில் அந்த படத்தையும் பார்த்துருப்பார். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பராசக்தி படத்துக்கு தான் குரல் கொடுத்துருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காரணம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவரும் கலந்துக்கிட்டார். அந்த காலத்தில் வந்து அவர் சின்ன பையனா 7வது 8வது படிக்கும்போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கலந்துக்கிட்டார் விஜயகாந்த். அதனால் அவர் இருந்தால் பராசக்தி படத்துக்கு தான் ஆதரவாக குரல் கொடுத்துருப்பார். காரணம் என்னென்னா, அவர் வந்து அவனுடைய ஹிந்தி டீச்சருடைய சைக்கிள் எல்லாம் பஞ்சர் பண்ணியிருக்காரு, சைக்கிள்லாம் உடைச்சிருக்காரு. அதனால் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பயங்கர அடி வாங்கினதெல்லாம் வேற கதை. இல்லை, ஹிந்தி எதிர்ப்பை வந்து எதிர்த்தாங்க அன்னைக்கு, ஹிந்தி திணிப்பை. அப்போ அந்த போராட்டத்தில் இவரும் கலந்துக்கிட்டார், விஜயகாந்தும். அதனால் அந்த மொழி சார்ந்த ஒரு படம் வரும்போது அவர் தமிழுக்கு வந்து நிறைய குரல் கொடுப்பார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னா நிறைய அவருடைய படங்களில் நிறைய அந்த டைலாக்லாம் வரும். அப்படி இருக்கும்போது இவர் இந்த வந்து பராசக்தி படத்துக்கு அவர் குரல் கொடுத்துருப்பார் அப்படின்னு எனக்கு இது. ஏன்னா எனக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதினாங்கிற முறையில் நான் சொன்னேன். அவர் ஹிந்திக்கு எதிர்த்தவர், தமிழுக்கு குரல் கொடுத்தவர். அந்த வகையில் நீங்கள் பராசக்தி அதுதான் செய்யுது, தமிழுக்காக தான் குரல் கொடுக்குது. அது ஒரு மொழி சார்ந்த ஒரு படமாக இருக்குது, வாழ்வியல் சார்ந்த ஒரு படமாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் கமர்ஷியலாக இருக்குது, பக்கா கமர்ஷியலாகவும் இருக்குது. அந்த சாங்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதை வந்து அநேகமாக விஜயகாந்த் சார் வந்து பராசக்திக்கு தான் வாய்ப்பு பண்ணியிருப்பார், குரல் கொடுத்துருப்பார். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே பராசக்தி படம் ஒரு நல்ல கதைன்றதுனால தான் சிவகார்த்திகேயன் போட்டி போடுறதுக்கு முன்னர வராரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சப்போஸ் இந்த பராசக்தி படமா இல்லாமல் அது இந்த மாதிரி டான் அவர் நடிச்ச வேறு ஏதாச்சும் படம் மாதிரி வந்து இருந்திருந்தால் அவர் முன்னாடி வந்திருப்பாரா? இல்லை, அவர் வந்து அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையிலே வந்து தயாரிப்பாலும் இறங்கி வரணும், தயாரிப்பாலும் துணிஞ்சு வரணும். ஏன்னா இவர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கு வந்து அவர் செலவு பண்ணுறவர் இல்லையா? சப்போஸ் படம் போகலன்னு என்ன ஆகுதுன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குல்ல. பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருக்கு ஏறக்குறைய 60 கோடியோ என்னமோ சம்பளம் அவருக்கு, சிவகார்த்திகேயன். அது போக மற்ற ஆட்கள் இருக்காங்க. இவர் 60 கோடி சம்பளமா? ஆமாம் இருக்குது, சிவகார்த்திகேயன் இருக்குது. அப்புறம் இவர் இருக்கார், நம்ம ரவி மோகன் இருக்கார், அவருக்கு சம்பளம் இருக்குது. அவர் ஏறக்குறைய ஒரு 20 ரூபா நினைக்கிறேன் சம்பளம். 20 கோடியா? இவரை விட கம்மியா அவருக்கு இருக்குமா? இல்லை, அவருடைய ஹீரோ, அவர் ஒரு சைடில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஹீரோ தானே. இந்த சைடில் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ, அந்த சைடில் ஒரு மார்க்கெட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அந்த மார்க்கெட் வேல்யூ வச்சு தான் சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க இந்த படம் இவங்களுடைய நடிச்சா இவங்களுடைய படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் சம்பளம் நிர்ணயிப்பாங்க. ஓகே சார், எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி சார்.